சாணக்கியா மற்றும் முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆனந்தம் விளையாடும் வீடு உடைய ஆக்டர் இருக்காங்க, சிவாத்மிகா. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஸோ தெலுங்குல படம் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஆக்டிங் இன் தமிழ். ஸோ இந்த வாய்ப்பு எப்படி, ஹவு திஸ் ப்ராஜெக்ட் கேம் டு யூ, எப்படி இந்த படம் உங்களுக்கு வந்தது? ஐ திங்க் என்னோட பிக்சர்ஸ் த்ரூ PROs and everything went to the director. And நந்தா சார் பிக்சர்ஸ் பார்த்த பிறகு நான் சூட்டபுளாக இருப்பேன் அவருக்கு தோணுச்சு. அப்புறம் ஆடிஷன் பண்ணார் and he narrated the story to me. I was okay with it and in a couple of weeks அவருக்கும் ஓகேயா தோணி he thought he'll introduce. ஓகே. ஸோ ஒரு பக்கம் கௌதம் கார்த்திக் இருக்காங்க, ஒரு பக்கம் ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட். அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் ப்ரெஷரான்னு தெரியல, பட் யூ ஹாவ் அ லெகசி as well. ஸோ மாம், அப்பா, அம்மா அண்ட் சிஸ்டர் as well. ஸோ எல்லாமே உள்ள இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ ஹவ் வாஸ் இட் அந்த ஃபேஸிங் த கேமரா வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன், பட் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். I don't know. I didn't think much about where I come from. Because எனக்கு வந்து it's more like it's like my first film. I'm a new face. And you know, I'm just looking forward to see what people have to say. And in terms of working with this team வந்து initially கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியாக காம்பினேஷன் கிடையாது மிச்ச ஆர்டிஸ்டோட, other than கௌதம் கார்த்திக் சார். பட் I think initially it was a little like இத்தனை பேர் யாருமே தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் போக போக everybody became very close and ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு to work with them. It felt like home. So it was a great experience. Okay, so felt like home சொல்லிருக்கீங்க. It also looks like home மாதிரி தான் இருக்கு. Everyone, every role, எல்லா ஒரு உறவும் இருக்கிற மாதிரி இருக்கு ஃபேமிலியில். அண்ட் நீங்கள் சொன்னீங்க கௌதம் அவரோட தான் நிறைய சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லிங்க. வாட் கைண்ட் ஆஃப் சீக்வன்சஸ், என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? So I play a very எப்படி சொல்கிறது, ஒரு மச் smaller part in this film. And it's நான் வந்து கௌதம் சாரோடைய லவ் இன்ட்ரெஸ்ட் கேரக்டர் போர்ட்ரே பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் மோர் அபவுட் அ கேர்ள் நேம்ட் விஜி. அவங்க அந்த வில்லேஜில் ஒரு விஜே. அண்ட் அவங்களுக்கு வந்து தேர் இன் லவ் அண்ட் தே வாண்ட் டு கெட் மேரிட். அவ்வளோ ஒரு சிம்பிள் லைன். பட் என்னென்னா இந்த படமே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற whatever situations and issues and happiness or whatever, அந்த ஃபேமிலியோட லைஃப் பற்றி தான். ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து இந்த பொண்ணு என்டர் ஆக போகுது என்ற மாதிரி பை மேரிங் த மேன், பை மேரிங் கௌதம் சார்ஸ் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கேரக்டர். அண்ட் scenes are also very cute and just very small and cute and short in between Gautam sir and me. More into VJing role இருக்குமா இல்ல just ஒரு tag? No, that's just her backdrop. Like that's what she is. Okay. It's very simple and it's more about just being in love with this guy. Simple சொல்லணும்னா அந்த கேரக்டரே வந்து அவங்க அந்த ஊர்ல இருக்குதே இல்ல அங்க இருக்குதே அவருக்காக தான். So அந்த அளவுக்கு ஒரு a girl who has simple wishes. She just wants to marry the man she loves and you know be with him. So first movie, family movie, ஜெனரலா வந்து ஒரு rom coms இல்ல வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. Why a family movie, family subject? I really didn't think through it avlo. It's more like எப்போவுமே தமிழ் படம்ல நடிக்கணும்னு ஆசை. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு and it's such a good opportunity. Be it Gautam sir or Nanda Perisamy sir or the production house or the stellar cast that we have, Cheran sir agatum, Saranan sir agatum. So இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்ப I just thought that you know I should go ahead and do it. அதை மீறி யோசிக்கல. ஃபர்ஸ்ட் படம் இப்படி வரணும் அப்படி வரணும் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல. ஓகே. ஸோ லவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க அண்ட் சாங்ஸ் எல்லாமே ப்ரோமோஸ் பார்த்தோம். ஸோ வாட்ஸ் யூ டேக் ஆன் சாங்ஸ் எப்படி வந்திருக்கு அண்ட் உங்களுக்கு ஃபேவரட் சாங் என்ன? இந்த படத்தில் எனக்கு ஃபேவரட் சாங் நீயே உசிருப்புல. அண்ட் ரெண்டு பாட்டு எனக்கு கௌதம் சாருக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ மீன் நான் சொல்லக்கூடாது, பட் ஐ எம் குவைட் ஹாப்பி வித் போத் ஆஃப் தெம். அண்ட் ஒன் இஸ் அ டான்சி சாங் அண்ட் ஒன் இஸ் மோர் ஆஃப் ஒரு ஸ்லோமோ யூனோ லவ் டைப்ஸ் சாங். அண்ட் I don't know, I'm quite happy with them and I'm looking forward for people to say what they have to say. Great. ஒரு பக்கம் வந்து there are a lot of sentiments, ஒரு sentiment song-உம் இருக்கு and little bit of action is also there and your portions with Gautam sir. So it looks like it's a complete ஒரு package மாதிரி இருக்கு இல்லையா? So அப்படி இருக்கும்போது how would you rate this? Like
family story, okay, it's a family story, but இதை வந்து ஒரு blockbuster material of what you will call இந்த ஒரு reasonனால it's going to be a blockbuster now, what you will say? I will not say it's going to be a blockbuster or a hit or anything because I don't want to jinx anything. Okay, but that's nice. See, எப்போவுமே நம்ம ஒரு படம் பண்ணுறப்போ ஒரு பிலீஃப் இருக்கும், இந்த படம் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இது இப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பி தான் அந்த கதை பண்ணுறோம், அந்த படத்தை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட we feel like we will connect to a lot of families and just go to the theater and just be entertained, not think too much. இந்த படத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாமா இல்லை பசங்களை கூட்டு போகலாமா அப்படி யோசிக்காமல் ஜாலியாக போயிட்டு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு வரலாம். அண்ட் இட்ஸ் வெரி எமோஷனல் அண்ட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது இந்த ஃபேமிலி வேல்யூஸை பேஸ் பண்ணி ரொம்ப இந்த படம் வந்திருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் நாங்கள் நினச்சி எடுத்தது ஜனங்களுக்கு கனெக்ட் ஆனால் தட்ஸ் அ சக்ஸஸ். அது பிளாக் பஸ்டர் ஆகுமா சூப்பர் ஹிட் ஆகுமா அதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஓகே, கிரேட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் ஹைதராபாத்தில் தான் இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஹவ் வாஸ் இட் டு ஒர்க் இன் அ வில்லேஜ் ஓரியன்டட் ரோல் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கும்போது ஹவ் வாஸ் இட் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? என் லைஃப்பில் வந்து சென்னை ஹஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ பிகாஸ் என்னோட ஃபேமிலி ஜாஸ்தியாக அங்கே தான் இருப்பாங்க. அண்ட் நிறைய வந்துட்டு போகிறது, ஐ கீப் ஷட்லிங் பிட்வீன் ஹைதராபாத் அண்ட் சென்னை சின்ன வயசுலேருந்து. ஸோ தமிழ் ஒரு தமிழ்நாடு இஸ் நாட் நியூ டு மீ. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் தான். சென்னைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா மதுரை போகிறது, திண்டுக்கல் போகிறது, அப்படி டிஃப்ரெண்ட் சிவகாசி போகிறது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே போகாத தமிழ்நாடு பிளேசஸ்க்கு போயிருக்கேன் இந்த படத்துக்காக. ஸோ அது புதுசாக இருந்துச்சு. இட் வாஸ் நைஸ் டு கோ டு தீஸ் பிளேசஸ் அண்ட் see these places and work there. ஆப்வியஸ்லி வந்து தெலுங்குல ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு there's a massive difference because be it the language or the people. எனக்கு இங்கே யாருமே தெரியாது, அங்கே வேறு, அங்கே எல்லாமே சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் புதுசு, எல்லாமே புதுசு. அண்ட் சொல்லணுன்னா இட்ஸ் பீன் அ கிரேட் வெல்கம். அண்ட் be it this film's experience or my other Tamil films experience, it's all been great and I'm loving working here. Loving working here சொல்லிருக்கீங்க. Do you actually கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பீங்க? Do you follow movies down here? என்ன மாதிரி movies you watch? All of them, na? I mean generally I follow Tamil cinema a lot. And okay. So எந்த ஒரு specific type of films நீங்க தமிழ்ல வந்து you think that it always works? Like in the pattern of movies is working here அப்படினா நீங்க what you will say? Pattern and சொல்றதை விட I think Tamil filmsல வந்து எப்பவுமே I think if you're more rooted to the culture, I will not say if, it's like நிறைய வந்து rooted to the culture படங்க வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும். And I don't know, I can't say that only that works because I think Tamil audience ஆகட்டும் இல்லை தெலுங்கு audience ஆகட்டும், they're very very எப்படி சொல்கிறது very they love cinema lovers, you know. நம்ம நல்ல படம் ஒரு நல்ல கதை எடுத்தாலும் அதில் யார் இருந்தாலும் it doesn't matter, it'll work. So we have that kind of audience. I think our Indian audience itself for cinema are like that. So தமிழ்ல இதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல மாட்டேன். I mean எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், but I think the culturally rooted films or the ones that speak of what Tamil Nadu is, you know, what Tamil இங்கே என்ன ரியலு, நம்ம லைஃப் எப்படி, இந்த மாதிரி நிறைய படங்க வரும். And I think those are very endearing to watch. So difference இருக்கு இல்லையா? So in the pattern of Telugu movies and Tamil movies, do you see a difference in the way the movies are made here and in Telugu? Absolutely not. That's what I'm saying. Other than the cultural differences, I don't think there's anything much different between the industries or the working pattern. Because behind the screens எல்லாமே ஒண்ணுதான். And நிறைய பேர் இப்போ தமிழ் டிஓபிஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, தெலுங்கு டிஓபிஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, டிரெக்டர்ஸ் அங்கே எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ லிங்குஸ்வாமி சார் வந்து ராம் சாரோட இஸ் டூயிங் அ ஃபிலிம். And you know it's all like we're all working with each other. So அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. I think I wanted to ask again அப்படின்னா like ஒரு தனி ட்ராக்காக உங்கள் ரோல் இல்லாமல் இந்த மூவியில் இட்ஸ் கோயிங் டுகெதர் வித் த மூவி இல்லையா? ஸோ sometimes there are certain movies they will have a separate track for female or separate track for comedy track. So இந்த வந்து உங்களுக்கு it goes with the movie. So that is why I asked. No, rather than saying I can't say it's a separate track, I can't say it goes with the movie.
she is away from the main plot. I mean, Okay. like she is like not a part of this family. Okay, okay. But அப்படினு போக போக she will become Okay. a So part going- of the story. going You know, along it's with the sort story. of going along. Okay, okay. Basically இப்போ நீங்க பாத்தீங்கன்னா the protagonist of the story is Shakti. Yes. Gautam Karthik Gautam, sir's yes, character. yes. அவருடைய சரௌண்டிங்ஸ் அவருடைய லைஃப் அவர் லைஃப்ல யார் யார் இருக்காங்க அந்த ஃபேமிலி பத்தி. Okay. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சரவணன் சார் பிளேஸ் இஸ் ஃபாதர் அண்ட் சேரன் சார் பிளேஸ் இஸ் சித்தப்பா அண்ட் அவங்க ஃபேமிலி பத்தி கதை அண்ட் நவ் ஹீஸ் த கேர்ள் ஹீஸ் இன் லவ் வித். Okay. ஸோ அந்த ஒரு கேரக்டரும் இருக்கும் இல்லை லைஃப்ல அந்த மாதிரி படத்துக்குள்ள வரும். ஸோ அதுக்காகன்னு ஒரு செப்பரேட் ட்ராக்கும் கிடையாது அப்படின்னு அது மெயின் பிளாட்லயும் மிக்ஸ் பண்ணி வராது. Okay. So it's like it's a slice of, I can't even call it a slice of life. It's a complete எப்படி சொல்றது ஒரு commercial family entertainer. Okay. So எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும், நாங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். All of us, each character has a little bit of space in the film and something to do. Okay, and அப்போ வந்து maybe it is not going to be a specific character specifica illama everyone will be focused இல்லையா? So it travels on sure. Everyone yes, with the characters. Okay. And how was it working with Gautam sir? உங்களோட portions and how supportive he was? He's brilliant to work with. அவர் வந்து firstly he's a very sweet man and he's, you know, it's been really fun working with him. And I think we got along in the very beginning itself. And போக போக இட்ஸ் லைக் எப்படின்னா இந்த படம் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் ஹிம், யூனோ, பி இட் த ஃபைட்ஸ் ஆர் த emotion or the songs or anything, but he's super professional and you know he's super fun to work with, so it's been great. Great. And any inputs from your mom or dad? உங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா, like you have to do these things or you have to make yourself ready, இதெல்லாம் பண்ணணும், these are tricks and things, அந்த மாதிரி ஏதாவது any personal advice or thoughts? I think life like generally கொடுத்துட்டே இருப்போம், like depends இல்லையா, small things, but I think the major thing அவங்க சொன்னது வந்து கஷ்டப்படுங்க, work hard, whatever happens just take it easy and just go for your goal. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஓவரா டிப்ரெஸ் ஆகுறதோ இல்ல சக்சஸை தலைக்கு ஏற்றுக்கிட்டு you know don't go to extremes. Just do your work, நல்ல வேலை பண்ணுங்க and hope for the best ன்னு சொன்னாங்க. So, நீங்க already you said you're watching Tamil movies as well. What is your recent favorite? நான் இந்த family related stories ல கேக்குறேன். Something related to family stories that you watched. Then கடைக்குட்டி சிங்கம். I absolutely loved கடைக்குட்டி சிங்கம். I thought that ரொம்ப ஒரு simple story. Okay. But அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. I mean ஒரு பக்காவா அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி எடுத்திருப்பாங்க, which is I feel I'm someone who watches films that are very close to real life, very subtle in terms of making, but அந்த படம் வந்து dramatic-ஆவும் இருக்கும், but at the same time நம்ம கனெக்டும் ஆகும், so அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. Okay, and some movie that is not a family oriented, some kind of modern thing or something that you like from Tamil in recent times? Yes. I was just telling someone about Jai Bhim because that's the last film I saw in Tamil, or be it or Karnan, or rather than Asuran. Okay. There's so many good films. So maybe எடுத்துக்கலாமா, maybe you follow a lot of Dhanush sir's movies and Vetrimaran sir's movies. Vetrimaran sir, massive fan. Great. And okay, so அப்போ வெற்றிமாறன் சார் அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ மேபி தட் இன்ட்ரெஸ்ட்ஸ் யூ ஆர் எக்ஸைட்ஸ் யூ மோர், அந்த மாதிரி ஒரு ரா ஃபிலிம்ஸ்? ஐ எம் அ ப்ராப்பர் சினிமா லவர், ஸோ எந்த படம் கனெக்ட் ஆனாலும் ஐ வில் என்ஜாய் வாட்சிங் இட். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ஏ ஜான்ரா தட் ஐ லைக், but be it Maniratnam sir's films or Vetrimaran sir's films, or you know take any of these directors, Gautam Menon sir, they're all different, what they make is different, but I enjoy all of these films. Okay, so taking names alone of directors, so you only choose directors மட்டும் பார்த்து தான் நீங்க இல்லங்க, அந்த இதுதான் பிரச்சனையே. The thing is that எனக்கு வந்து I'm fond of so many actors. Like இப்ப நீங்க சொல்லிட்டே போனா there's so many actors that I'm fond of, including Gautam sir who I've worked with, you know. So it's not like this is my favorite hero, he's the one I want to work with, அப்படி கிடையாது எனக்கு. And I don't have இதுதான் என் ஃபேவரட் டைரக்டரும் கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப ஒரு ட்ரிக்கி பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறாங்க யார் who's your favorite ன்னு. But seriously, I absolutely love so many actors, and
நீங்க வேணா ஆப்ஷன்ஸ் கொடுங்க, நான் ஆப்ஷன்ஸ்ல கூட நான் எல்லா ஆப்ஷன் பிடிச்சிருக்கேன்னு இல்ல சொல்லுவேன். நான் வேற மாதிரியே ஒரு क्वेश्चन யோசிச்சு வச்சிருக்கேன். மேபி ஐ லாஸ்ட் லைக் தட் லைக் ஓகே யூ ஆர் உங்களுக்கு வந்து ஒரு சூர்யா சார் படம் வருது. ஹைபோதெட்டிக்கல். யா உங்களுக்கு ஒரு சூர்யா சார் படம் வருது. இன்னொரு பக்கம் வந்து Is it choose between? I won't. I'll do both the films. I'll beg them and I'll say please adjust the dates and I'll do both the films. Okay, so ஒரு சூர்யா சார் படம் வருது and one you are getting மணிரத்னம் சார்ஸ் movie. எப்போ வருது? Depends, hopefully soon. So on that note, அப்படி இருக்கும்போது what would be your preference? அங்க வந்து நீங்க ஸ்டோரி அண்ட் டைரக்டர் பாப்பீங்களா இல்ல வந்து இல்ல டேட்ஸ் பாப்பேன். முடிஞ்சா ரெண்டு படத்துக்கும் டேட்ஸ் கொடுத்துருவேன். ஓகே ஓகே I will not pick one. ஏன்னா இட்ஸ் அன்ஃபேர் நீங்க என்ன அப்படி கேக்குறது. எனக்கு சத்தியமா எனக்கு ஃபேவரட் இல்ல. இருந்திருந்தா நானும் சொல்லிருப்பேனே நல்லா உட்கார்ந்து. சரி ஓகே then again நான் இப்படி மாத்தி கேக்குறேன். So who's the What are you expecting from me? I'm not naming anyone. Tell me. Okay, no. Current lotla who's doing well in Tamil in the generation la? As in newer actors? Yeah, newer or well established or anything. Like or 5-6 movies old, these guys are doing well. அப்படிங்கற மாதிரி. I'll name Ashok Selvan. I'm doing my next film with him. Yes. And I think he's doing really good and I think we've made a brilliant film together as well. So I'm looking forward to watching That's nice. So is it different from what you're doing in Anandam Vilayadam? Absolutely. Okay. You will probably not even recognize me. Okay. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அந்த படம். Okay. Can you say a little more on the படத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா or if you're I don't know if I can say much but நான் சொல்றது Karthik sir is the director, the debutant. Okay. It's his first film and there's Ashok and me are doing a sort of a love story in it and it's எப்படி சொல்றது I can guarantee you that it's something that is very close to my heart and I hope that நாளைக்கு படம் பார்க்கறப்ப கூட உங்களுக்கு அப்படி தான் தோணும் something that will really touch you or heart and you know make you feel all lovey-dovey. Great. So coming back to Anandam Vilayadam Veedu. Yes. So what's your favorite character from the movie? Specific other than yours and Gautam sir's. ஒரு specific favorite character okay this is nice ல அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு எது வந்து rather than saying favorite Susan வந்து ஒரு Charan sir wife character பண்ணிருக்காங்க. Okay. அவங்க நான் வந்து ஒரு சின்ன சீன் தான் பாக்கி actually வெண்பா கூட செல்வி என்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க கௌதம் சார் சிஸ்டர்ஸ் கேரக்டர். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் சூப்பர். மௌனிகா மேம் கேரக்டர் ரொம்ப நல்லா, சுஜாதா மேமும் ரொம்ப நல்ல கேரக்டர், சரவணன் சார். பட் சூசன் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஒரு சில சீன்ஸில் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அப்படியே லவுடாக கொஞ்சம் யூனோ ஒரு ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக் சீன். அது பயங்கரமாக லைக் கத்தி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அந்த சீன் பார்த்துருக்கேன் நான், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலி ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு அப்புறம் வர சீன் அது. அந்த சீன் ஸ்னீக் பீக் எண்டிங்கில் வர சீன் அது. ஸோ சூசன் அந்த இது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து எப்பவுமே அந்த ஒரு சின்ன ஒரு கிரே ஷேட் இருக்கிற, கிரே ஷேடுன்னு சொல்ல முடியாது, ஆல் த கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம் ஹேவ் கிரே ஷேட்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் குட் அண்ட் பேட் யூனோ. ஸோ சூசன் வந்து அந்த ஒரு சீன்ல சூப்பரா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஓகே, அதுல நீங்க சொன்னதுல இந்த யூ செட் எவ்ரிவன் இஸ் குட் அண்ட் பேட்னு சொன்னீங்களா. ஸோ டஸ் இட் லுக் வெரி ரியல் கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து வெரி ரியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங். லைக் அது எல்லா வீட்ல நடக்கிற விஷயம் தான். லைக் சின்ன சின்ன சண்டை ஆகட்டும், இல்லைன்னா என்னவே வாட் எவர் தட் இன் திஸ் ஃபிலிம் ஹேப்பன்ஸ், அது வந்து எல்லா ஃபேமிலியும் நடக்கிற விஷயம் தான். ஒன்லி திங் இஸ் தட் இந்த படத்துல வந்து இட் வில் பி போர்ட்ரேட் இன் அ மச் மோர் கலர்ஃபுல் அண்ட் அ வெரி யூனோ ஹேப்பனிங் வே. ஸோ அந்த இதில் இட்ஸ் நாட் வெரி க்ளோஸ் டு லைக் ரியல் லைஃப் ஒரு இது. இட்ஸ் மோர் லைக் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் the way it is portrayed. But the story I think is very real and is something that happens in every family. Okay, இது வந்து ஒரு roller coaster of emotions அப்படினு சொல்லலாம் இல்லையா? ஆமா சொல்லலாம். Okay, great. And your working experience with Charan sir, Saravanan sir and stuff. Charan sir I've known for a very long time. சின்ன வயசுல இருந்து தெரியும். So unfortunately எங்களுக்கு ஜாஸ்தியா காம்பினேஷன் கிடையாது. But whatever work I've done எனக்கு I had fun. ஏனா ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு and
தெரியும் இல்லையா ரொம்ப வருஷமா. ஸோ அது ரொம்ப இட் வாஸ் வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் பீட் சரவணன் சார், ஒரு மௌனிகா மேம், ஒரு சுஜாதா மேம், வென்பா, சூசன், சிந்து, சுபதினி, சொல்லிட்டே போகலாம் நீங்கள் ஃபுல் கேங். ஸோ யா, ஸோ எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்வீட் பீப்புள் அண்ட் வி காட் அலாங் ஆல் ஆஃப் அஸ். ஜாலியாக உட்காந்து பேசிட்டு யூனோ அரட்டை அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லுவோம் இல்லை, இந்த ஷார்ட் பிரேக்கில் எல்லாம் சும்மா உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி like I said, very homely and very like as if I am with my people. Okay. And வீட்ல படம் பார்த்தாங்களா? இன்னும் பார்க்கல. நானும் பார்க்கல. ஓகே, ஜஸ்ட் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் வந்து டிட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா இனிஷியலி வந்தாங்க சாங் அப்போ எல்லாம். அப்புறம் அம்மாவுக்கும் வர முடியல. ஸோ ஆக்சுவலி அவங்க they haven't seen much of the film. Nor have I, to be honest. நானும் 24th தான் எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்க போகிறேன். Okay, that's so nice talking to you about the movie and your wishes directly to the people. Yes. Hello Muthirai viewers, நான் சிவாத்மிகா ராஜசேகர். இந்த 24th of December ஆனந்தம் விளையாடும் வீடு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. So please go with your families and please watch the film. I hope you like it. Thank you. Thank you so much, ma'am. It was nice talking to you. Same.